அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரியவர்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். இன்று நாம் உலக புகழ் பெற்ற ஹலீஃபாக்களில் ஒருவர், இவர் ஒரு மார்க்க அறிஞர் அல்ல, ஒரு நேர்மையான ஆட்சியாளர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க போகிறோம். அவர்தான் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள். இவர்கள் பிறந்தது இன்றைய ஈரானில் அமைந்திருக்கக்கூடிய தெஹ்ரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரை என்கிற ஒரு கிராமத்தில் ஹிஜ்ரி 149வது ஆண்டில் பிறந்தார்கள். இவர்கள் அப்பாசிய வம்சாவளி ஆட்சி முறை, அப்பாசிய ஹலீஃபாக்கள், இவருடைய வம்சாவளி எங்கிருந்து வருகிறது என்றால் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் முடியுது இவருடைய வம்சாவளி. அப்படிப்பட்ட பொன்னார்ந்த ஒரு வம்சாவளியை சார்ந்தவர்கள். இவர்கள் பக்தாதை தலைமையிடமாக கொண்டு உலகந்தழுவிய ஒரு பேரரசை நிறுவியவர்கள். அப்பாசிய கிலாஃபத் என்று அதற்கு பெயர். அவர்களுடைய வம்சாவளியில் 5வது ஹலீஃபாவாக வந்தவர்தான் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. இவர்கள் 23 வருடங்கள் 2 மாதங்கள் 18 நாட்கள் ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள். தன்னுடைய 14வது வயதில் இராணுவ தளபதியாக, இவருடைய தந்தை ஆட்சியில் இருந்தபோது இராணுவ தளபதியாக சென்ற இவர்கள் தந்தைக்கு பிறகு தன்னுடைய 21வது வயதில், அதாவது ஹிஜ்ரி 170இல், புரிந்து கொள்வதற்கு இலகுவாக கிபி 786 786 கிபி 786இல் இவர் தன்னுடைய 21வது வயதில் விரிந்து பரந்த ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அப்பாசிய கிலாஃபத்தினுடைய ஹலீஃபாவாக ஆனார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் ஒருமித்து சொல்லுகின்ற, எந்த கருத்து வேறுபாடும் கொள்ளாமல் ஒருமித்து சொல்லுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இவர் அரபு மொழியில் பெரிய பாண்டித்தியம் மிக்கவர், மிகப்பெரிய பண்டிட், நிபுணர், மார்க்க அறிஞர்களை பெரிதும் நேசித்தவர், சட்ட கலை வல்லுநர்களை பெரிதும் மதித்தவர், இஸ்லாத்தின் சின்னங்களை பெரிதும் போற்றியவர், மார்க்க அறிஞர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் ஆட்சி நடத்தியவர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. மார்க்க அறிஞர்களிடத்தில் சட்ட பிரச்சனை எழுகின்ற போது கேள்விகளை கேட்பார். மார்க்க அறிஞர்கள் ஒரு அறைக்குள் இருந்து கொண்டு ஆலோசனை செய்து கொண்டிருப்பார்கள். இவர் வெளியிலேயே உட்கார்ந்திருப்பார். ஒரு நாள் இவருக்கு ஒரு ஆசை. மார்க்க அறிஞர்கள் 10, 30 பேர், 40 பேர் ஒன்று கூடுகிறார்கள். பல மணி நேரங்களை செலவழிக்கிறார்கள். ஒரு சட்ட பிரச்சனையை அகழ்ந்தெடுத்து நமக்கு சொல்கிறார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் விவாதங்களை எடுத்து வைக்கிறார்கள், எப்படியெல்லாம் தங்களுக்கான சான்றுகளை எடுத்து முன்வைக்கிறார்கள், எடுத்து வைக்கக்கூடிய குரான் வசனங்கள் என்ன, அதற்கு எப்படி இவர்கள் பொருள் சொல்லுகிறார்கள், நபி மொழிகள் என்ன, அதற்கு எப்படி இவர்கள் விளக்கம் தருகிறார்கள் என்பதையெல்லாம் அந்த அவையிலே உட்கார்ந்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை. யாருக்குத்தான் அந்த ஆசை இருக்காது? கல்வி மேல் காதல் கொண்டவர்களுக்கு கற்றாரே கற்றாரே காமுறுவர் என்று சொல்வார்கள் அல்லவா? இவரும் பெரிய கல்விமான் தானே, உள்ளே நுழைந்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை. அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்களிடத்திலே அனுமதி கேட்டாராம். நான் ஒரு ஊரிலே உட்கார்ந்து கொள்ளுகிறேன் என்று. அறிஞர்கள் எல்லோரும் சொன்னார்கள், அதற்கு அனுமதி இல்லை, முறைப்படி மார்க்க கல்வியை கற்றவர்கள் மட்டும்தான் இங்கே அனுமதிக்கப்படுவார்கள், அரசராகவே இருந்தாலும் நீங்கள் வெளியில் தான் இருக்க வேண்டும் என்று. அன்று முதல் அவர் வெளியிலே தான் இருந்தார். நடமாடிக்கொண்டே இருப்பார். முடிவு சொல்லப்படுகிற வரைக்கும் காத்திருப்பார். அந்த முடிவை ஏற்று செயல்படுத்துவார். அந்த அளவுக்கு கல்விமான்களை மதித்த ஒரு பேராண்மை மிக்கவர் தான் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. இவர் தன்னுடைய 14வது வயதில் இராணுவ தளபதியாக பொறுப்பேற்று ஆர்மீனியாவிலே சென்று கவுகாஸ் என்கிற நகரத்தை வெற்றி கொள்வதற்காக அங்கே சென்று இவர் வாழ்ந்தார். அங்கேயே போய் தங்கிவிட்டார் 14வது வயதில். அதன் பிறகு 16வது வயதில் கான்ஸ்டான்டினோபிளுக்கு சென்று அங்கேயே தங்கினார். கான்ஸ்டான்டினோபிள் இவருடைய காலத்தில் கைப்பற்றப்பட வேண்டும் என்று இவர் பெரிதும் முயற்சி எடுத்தார். ஆனால் அது நடைபெறவில்லை. ஆனால் ஃபதஃபால் பைசாந்தியூன் அல் ஜிஸியத்த வஅலனுல் வலா அலில் அப்பாசியின், அங்கே இருந்த பைசாந்திய பேரரசு
உங்கள் அரசை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், உங்களுக்கு நாங்கள் காப்பு வரி செலுத்தி உங்கள் அரசாட்சியை ஒத்துக்கொள்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகுதான் அங்கிருந்து அவர் திரும்பினார். அப்போது இவருடைய தந்தை கலிஃபா அல் மஹ்தி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இவர் ரிக்கா என்கிற நகரத்தில் அவர் போய் 2 ஆண்டுகள் தங்கியிருந்தார். 2 ஆண்டுகள் அங்கே அவர் தங்கியிருந்தார். தன்னுடைய 21வது வயதில் கலீஃபாவாக ஆகியது மட்டுமல்லாமல் பைசாந்திய பேரரசினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோபிளுக்கு பக்கத்திலேயே போய் அவர் தங்கினார். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவர் கண்காணித்து கொண்டே இருந்தார். பிறகு தாஜிகிஸ்தான் சென்று 18 மாதங்கள் அங்கே தங்கியிருந்தார். அந்த மக்களை எதிர்த்து போராடுவதற்காக, அநியாயக்காரர்களை எதிர்த்து போராடுவதற்காக. இப்படி தன்னுடைய வாழ்நாளில் துடிப்புமிக்க இளமை பருவத்தை எல்லாம் நாட்டுக்கு வெளியிலே கழித்தார். தன்னுடைய ஆட்சியின் பரப்பளப்பை அதிகரித்துக் கொள்ளவும், அநியாயக்காரர்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தவும். அப்படிப்பட்ட துணிச்சல் மிக்க ஒரு மாமன்னராக ஹாரூன் ரஷீத் பாதுஷா திகழ்ந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் புகழ்மிக்க பேரரசர்கள் என்று பட்டியலிட்டால், அஷ்ஹரு ஹுக்காமி தாரீக், வரலாற்றில் புகழ்மிக்க பேரரசர்கள் என்று பட்டியலிட்டால், அந்த காலத்திலே ஜெர்மனி, ஆங்கில நாடு, ஜப்பான், சைனா, இப்படி பல நாடுகள் இருந்தன. இவர்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பேரரசராக திகழ்ந்தவர் தான் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. வரலாற்றிலே ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், ஒரு நாள் இவர் தன்னுடைய பகதாதில் தன்னுடைய அரண்மனைக்கு மேல் தன்னுடைய மனைவி ஜுபைதா அம்மையாரோடு வீற்றிருக்கின்றார். திடீரென்று வானத்தில் கருமேகம் சூழ்ந்து கொள்ளுகிறது. இடி இடிக்கிறது. மழை பொழிந்து விடும் போல் தெரிந்தது. இவர் ஆனந்த பெருவெள்ளத்தில் நீந்தினார். மழை பொழியப் போகிறது, விவசாயம் செழிக்கப் போகிறது, மக்களிடம் நாம் இந்த ஆண்டு அதிக வரி வசூலிக்கலாம், என்னடா விளைச்சலுக்கு ஏற்ப வரி வசூலிக்கலாம், அரசாங்கத்தினுடைய செல்வ களஞ்சியம் நிறைய போகிறது, ஏழைகளுக்கு நிறைய வாரி வழங்கலாம், நிறைய திட்டங்களை தீட்டலாம் என்றெல்லாம் கணக்கு போட்டு கொண்டிருந்தார். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு ஏற்ப ஆசை வரும் அல்லவா. கொஞ்ச நேரத்தில் காற்று பலமாக வீசி அடித்தது. அடித்த காற்றில் கருமேகங்கள் மெல்ல மெல்ல கலைய ஆரம்பித்தன. மழை பொய்த்து விட்டது. மழை பொழியவில்லை. அப்போது அவர் மேகங்களை பார்த்து சொன்னாராம், மேகங்களே மேகங்களே, நீங்கள் எங்கே போகிறீர்கள்? எங்கு வேண்டுமானாலும் போங்கள். இங்கிருந்து பகதாத் தலைநகரத்தை விட்டு நீங்கள் எங்கே சென்று கலைந்து போய் எங்கே ஒன்று கூடி நீங்கள் மழையாக பொழிந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இம்துரி ஹைது ஷீத்தி, எங்கே வேண்டுமானாலும் போய் நீ மழையாக பொழிந்து கொள். ஃபசௌஃபயதி நீ ஹராஜுக், அங்கே விவசாயம் செழிக்கும், அதன் வரி எனக்குத்தான் வரும் என்று சொன்னாராம். அந்த அளவுக்கு அரசியல் உலகத்தில் உலக வரைபடத்தில் எங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்கள் என்று அறியப்பட்டதோ அந்த நிலங்களிலெல்லாம் இவருடைய அரசாட்சியினுடைய செல்வாக்கு இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், பகதாதிலே இருந்து அவர் மக்கா வரைக்கும் இருக்கக்கூடிய சாலைகளை ஒழுங்குபடுத்தி செப்பனிட்டார். இவ்வளவு பெரிய முயற்சி அந்த காலத்தில். எதற்காக நீங்கள் இதில் இவ்வளவு பணத்தை கொட்டுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், என்னுடைய நாட்டின் தலைநகரத்தில் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் சிரமப்படவே கூடாது என்று சொல்வாராம். அந்த பகதாதுக்கு வருவதற்கு சம்பந்தமே இல்லாத நபர்களெல்லாம் நேரடியாக பகதாதுக்கு வந்து அங்கிருந்து தான் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போவார்கள். அந்த அளவுக்கு அதனுடைய சாலை ஒழுங்காக இருக்கும். அவருடைய நாட்டிலிருந்து வேறு பாதை வழியாக செல்ல முடியும் என்றிருந்தாலும் கூட பகதாதுக்கு வந்துவிட்டுத்தான் போவார்கள். காரணம், பகதாதிலே உலகத்தின் எல்லா பொருட்களும் கிடைக்கும். அங்கே வந்து தங்கியிருந்து விட்டு கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்துவிட்டு பிறகு அங்கிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பழக்கம் அந்த காலத்திலே அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. பேரறிஞர் அல் மஸ்ஊதி அவர்கள் தன்னுடைய முரூஜு தஹப் என்கிற நூலிலே குறிப்பிடுகிறார், அக்கர்ரத் முலுக்கு சீன் வத்துருக் வல் ஹிந்த் வசாயிரி முலுக்குல் ஆலம் லி முல்கி பாபில் பி தாதீம். உலகத்தில் அப்போது பேரரசுகள் என்று கருதப்பட்ட சீன பேரரசு, துருக்கிய பேரரசு, இந்திய பேரரசு, இப்படிப்பட்ட பேரரசுகளெல்லாம் பாபிலோன் நகரத்தில், அதாவது பகதாதிலே இருக்கக்கூடிய
அரசர் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய அரசாங்கத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அந்த காலத்தில் புகழ்மிக்க பேரரசராக கருதப்பட்டவர்களின் வரிசையிலே இவருக்குத்தான் முதலிடம். அன்னஹு அவ்வளவு முலூக்கில் ஆலம் ஓ மன்சிலத்துஹு கமன்சிலத்தில் கமரி மினல் கவாக்கிப். மற்ற அரசர்களெல்லாம் நட்சத்திரங்கள் என்றால் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா நிலவை போன்றவர் என்று சொல்வார்களாம். அந்த காலத்திலே புகழ்மிக்க பேரரசுகள் என்று சொன்னால் இந்திய பேரரசு இருந்தது, சீன பேரரசு இருந்தது, துருக்கிய பேரரசு இருந்தது. இப்படியெல்லாம் பல்வேறு பேரரசுகள் நிலவிய போதிலும் கூட இவர்தான் நிலவை போல் கருதப்பட்ட ஒரு பேரரசராக திகழ்ந்திருக்கின்றார். அதே போல இவருடைய வரலாற்றில் வெறும் வீரங்களும் தீரங்களும் இராணுவங்களும் யுத்தங்களும் மட்டும் அல்ல நிறைந்திருந்தது. ஓர் ஆண்டு அவர் ஹஜ்ஜுக்கு செல்வார், அடுத்த ஆண்டு அவர் போரிடச் சென்று விடுவார். அந்த அளவுக்கு இறை வழிபாட்டையும் நீதியை நிலைநாட்டக்கூடிய பணியையும் சரிசமமாக பார்த்தவர். வரலாற்றிலே அதிசயத்தக்க ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தினந்தோறும் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா 100 ரக்காத்துகள் நஃபில் தொழுவாராம். இரவு நேரத்தில் 100 ரக்காத்துகள், ஒன்றல்ல இரண்டல்ல. அந்த அளவுக்கு இறை வணக்கத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அவருடைய வரலாற்றில் இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர் இராணுவத்துக்கு மட்டும் பணத்தை வாரி இறைத்து விடவில்லை, மாறாக பகதாதை கல்வி கேந்திரமாக மாற்றியவர். புகழ்மிக்க நூல்கள் பலவற்றை அரபு மொழிக்கு மொழிபெயர்ப்பதற்கு நூற்றுக்கணக்கான மொழிபெயர்ப்பாளர்களை சம்பளம் கொடுத்து அவர் வைத்திருந்தார். அவர் நிறுவிய கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் அல் ஜாமியா நூரியா போன்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வரலாற்றிலே மிகவும் புகழ் பெற்றவை. பைத்துல் ஹிக்மா என்கின்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியவரும் அவர்தான், மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள்தான். ஜவஹர்லால் நேரு சொல்வார், த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி என்கிற உலக சரித்திர புத்தகத்தில் ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், தன்னுடைய மகள் இந்திரா பிரியதர்சினிக்கு எழுதிய கடிதங்கள் தான் அந்த புத்தகம். அதிலே சொல்லுகிறார், ஐரோப்பாவின் மன்னர்கள் தங்களுடைய பெயரை கூட எழுத தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய அறிவுலகம் ஐரோப்பாவுக்கு வெளிச்சத்தை தந்து கொண்டிருந்தது. பகதாதை மையமாக கொண்டு இயங்கிய இஸ்லாமிய அரசுகள் அறிவாராய்ச்சியிலே முன்னணியில் இருந்தன என்று ஜவஹர்லால் நேரு சொல்கிறார். யாருடைய ஆட்சியை சொல்கிறார்? மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய ஆட்சியைத்தான் சொல்லுகிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய மனைவி ஜுபைதா அம்மையாரும் அப்படித்தான். ஏதேனும் கொஞ்சம் துடுக்காக, கொஞ்சம் அறிவுபூர்வமாக சின்ன பிள்ளைகள் நடந்து கொண்டால் இப்போது நாம் என்ன சொல்லுவோம்? பையன் ரொம்ப உஷாராக இருக்கிறான், அவனை இன்ஜினியர் படிக்க வைக்கணும். பையன் நல்ல ஞாபக சக்தி உள்ளவனாக இருக்கிறான், அவனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும் என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா? அந்த காலத்தில் எந்த பையன் துருதுருவென்று சுறுசுறுப்பாக இருக்கின்றானோ அந்த பையனை பார்த்து சொல்வார்களாம், கொஞ்சம் வளர்ந்த உடனே இவனை பிடிச்சி பகதாதுக்கு அனுப்பி விட்டுறணும் என்று சொல்வார்களாம். எதற்காக என்றால், அங்கே போனால்தான் இந்த மாதிரியான சுறுசுறுப்பான பிள்ளைகளுக்கு ஏற்ற அறிவு அங்குதான் கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, சின்ன சின்ன புத்திசாலித்தனங்களையும் சின்ன சின்ன தொழில் நுட்பங்களையும் மதிக்கக்கூடிய அரசாக அப்பாசிய ஹிலாஃபத் என்பது இருந்தது. யாரேனும் கவிஞர்கள் நுட்பமாக பொருட்களை வைத்து ஒரு பாடலை பாடிவிட்டால் பல்லாயிரக்கணக்கான வெள்ளிக்காசுகளை பரிசுகளாக பெற்று வருவார்கள். அந்த அளவுக்கு அறிவாளிகளை மதிக்கின்ற அரசாக அப்பாசிய ஹிலாஃபத் இருந்தது. மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா தன்னுடைய இறுதி காலத்திலும் கூட அவர் ஒரு போருக்கு செல்லக்கூடிய வழியில்தான் அவர் இறந்தார் என்பது வரலாறு. ஹுராசானில் இவருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை சிலர் நடத்தப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அந்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக பகதாதிலே இருந்து படை நடத்தி போகின்றார். வரலாற்று ஆசிரியர் இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய கடைசி நாளில் அவருக்கு இனம் புரியாத, காரணம் புரியாத ஒரு வயிற்று வலி வந்தது. அவர் செல்லக்கூடிய வழியிலேயே மஷ்ஹத் என்கின்ற இடத்தில் அவர் இறந்தார். அங்கேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஆரம்பத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காக
وَدُفِنَ فِي مَكَانٍ غَيْرِ مُعْلَنٍ لِلْعَامَّةِ مِنْ بَعْدِ الْأَمْرِ. தொடக்க காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு இந்த இடம் அறிவிக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. ஒரு இடத்துல அடக்கிட்டாங்க அவருடைய உடலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரகசியமாக ஒரு இடத்தில் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். காரணம், அந்த மக்கள் அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக அங்கே படையெடுத்து கூட்டம் கூட்டமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அந்த அளவுக்கு மக்கள் மனதிலே இடம் பிடித்த ஒரு பேரரசராக மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா திகழ்கிறார். ஞானிகளையும் கல்வியாளர்களையும் மதித்தார் அந்த பேரரசர். நாளைய தினம் இன்னொரு இமாமின் வரலாற்றோடு உங்களை சந்திக்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.